கும்பராசி. கும்பராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ராசி 2ல் இருக்கார். கொஞ்சம் சோம்பேறித்தனமா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலை கொடுக்கும். வீட்டிலும் பார்த்தீங்கன்னா, குழந்தைகளோட நடவடிக்கைகள் கொஞ்சம் சோம்பேறித்தனமா ஸ்லோ டவுனாக நடக்கிறாங்க. என்ன இப்படி இருக்காங்கன்ற ஒரு ஃபீலை கண்டிப்பாக கொடுக்குங்க. 2ஆம் அதிபதி 5ல் இருக்கும்போது வருமானங்கள் ஏதாவது வருமானங்கள் எதிர்பார்த்து வரும். கொஞ்சம் ஸ்லோவாக வர மாதிரி ஃபீலை கொடுக்கும். பெரிய வருமானங்கள், பெரிய லாபங்கள், பெரிய ஒரு நிகழ்ச்சி வெற்றிகரமாக முடியணுன்னா கூட கொஞ்சம் ஸ்லோவாக ப்ராசஸ் ஆகிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக கொடுக்கும். 3 மற்றும் உங்களுக்கு வந்து 10ஆம் அதிபதியான செவ்வாய் 11ல் இருக்கும்போது முயற்சிகளில் ஒரு பெரிய வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு. நடக்காதுங்கிற விஷயம் சடனாக நடந்த ஒரு பெரிய ஒரு சந்தோஷத்தையும் குதூகலத்தையும் கண்டிப்பாக கொடுத்துரும். அது மட்டும் இல்லாமல் தொழில் ரீதியான விஷயங்கள் ஏதாவது லோன்ஸ் அப்ளை பண்ணிங்கன்னா அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப அற்புதமாக இருக்குது. 4 மற்றும் 9ஆம் அதிபதியான சுக்கிரன் அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10ல் இருக்கும்பொழுது தாயாருடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயங்களை ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். அதே மாதிரி நிலபுலங்கள் வண்டி வாகனங்களை ஓட்டும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்த மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். தந்தையாரோட விஷயங்களும் நல்ல ஏற்றங்களும் நல்ல லாபமும் கண்டிப்பாக கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய 5 மற்றும் 8ஆம் அதிபதியான புதன் உங்களுக்கு 10ல் இருக்கும்போது கொஞ்சம் குழந்தைகளோட விஷயங்கள் கொஞ்சம் அசௌகரியமாக ஃபீல் பண்ணுற மாதிரி ஃபீல் கண்டிப்பாக கொடுக்கும். அது புதன் சனியுடைய சாரத்தில் போகும்போது யாராச்சும் நம்மளை ஏமாத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 6ஆம் அதிபதியான சந்திரன் தொழில் ரீதியான விஷயங்களுக்கு ரொம்ப சிறப்பான பலன்கள். அடுத்த கட்டத்துக்கு முன்னேறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. ஏதாச்சும் லோன்ஸ் கேட்டிருந்தீங்கன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லாயிருக்கு. 7ஆம் அதிபதி 10ல் இருக்கும்போது கணவன் மனைவியினோட ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக கொடுக்குங்க. என்னடா இது வாழ்க்கை எப்படின்னு 2 பேரும் வந்து நொந்துக்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக கொடுக்கும். பட் இன்னும் அது வேகமாக போகிற பிளானட். ஸோ அடுத்த மாதம் எல்லாமே குதூகலமாகவும் சந்தோஷமும் நடக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 8ஆம் அதிபதி 10ல் இருக்கும் தொழில் ரீதியான விஷயங்களில் வந்து ரொம்ப பெரிய ரிஸ்க் எடுக்காமல் இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் 9ஆம் அதிபதி 10ல் இருக்கும்போது அப்பா ரீதியான விஷயங்கள் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து நல்ல ஒரு வருமானங்கள் நல்ல ஏற்றங்கள் இருக்கும். ஸோ அதெல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். பட் இருந்தாலும் கொஞ்சம் ஒரு மாதிரி ரிஸ்க் ஃபேக்டர் இருக்கிற மாதிரி ஃபீலே கொடுக்கும். கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து அது 8ஆம் அதிபதி சம்மந்தப்பட்டாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். ஏன்னா வர மாதிரி வந்து கவுத்து விட்ரும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் 11 மற்றும் 2ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு 5ல் குழந்தையோட நடவடிக்கைகள் கொஞ்சம் ஸ்லோ டவுனாக போகிற ஃபீலே கண்டிப்பாக இருக்குங்க.